அந்த நன்மைகள் நமக்கு எப்படி வந்து அடையும்? இப்போ இந்த தீமைகள் எப்படி நடந்துச்சு? பை ஃபோர்ஸ் நடந்துச்சு. பை ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இருதயத்தின் விருப்பத்துக்கு மாறாக, இருதயத்தின் சிந்தைக்கு மாறாக தீமை நடந்ததா? கர்த்தர் அதே பாயிண்ட் யூஸ் பண்றாரு. எப்படி தீமை நடந்ததோ அதே போல என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம தாத்தாக்கள்ட்ட இருந்து, நம்ம பாட்டிகள்ட்ட இருந்து எப்படி வலுக்கட்டாயமாக நிலங்கள் புடுங்கப்பட்டதோ, வஞ்சனையினால நிலங்கள் புடுங்கப்பட்டதோ, வஞ்சனையினால காரியங்கள் நடந்ததோ, வஞ்சனையினால காரியங்கள் இழந்ததோ, இப்ப எப்படி நடக்குமா? அதே போர்ஸ்ல அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருந்திருக்காது. இப்பொழுது நான் நன்மையை செய்வேன்னா அதே மாதிரிதான் நடக்கும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா நன்மை எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு? எப்படி நிலங்கள் வரப்போகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா பை ஃபோர்ஸ் திருப்பி நான் என்ன பண்ணுவேன்? நான் நன்மையை திருப்பி நான் கொண்டு வருவேன். அதை நான் செய்வேன். இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் யுத்தத்துல கலங்கடிக்கப்பட்ட பொழுது இவங்க கையில கண்ட்ரோல் இல்ல. என்ன கண்ட்ரோல் இல்ல? எவ்வளோ ஒருத்தன் வர்றான், வந்து அடிக்கிறான், புடுங்கிட்டு போறான். எப்படி புடுங்கப்பட்டதோ அதே போல நான் திரும்பி என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். இப்போ நம்ம ஒரு சாட்சி கேட்கலாம். எங்க மேம் ஒருத்தவங்க கால் வலிக்குதுன்னு இன்னொரு மேம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்ட உடனே எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, இது அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு, அவங்களுக்கு கால் வலியா, நம்ம போய் ப்ரேயர் பண்ணலாம் சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். மேம் நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணவான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நீ பண்ண தேவையில்ல போன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமா இருந்தது, ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனாலும் அதெல்லாம் நான் கண்டுக்காம போய் கிளாஸ்ல உட்காந்துட்டேன். அப்புறம் அவங்க என்னை வந்து தேடிட்டு இருந்தாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் கேட்டிருக்காங்க. லாஸ்டா எங்க கிளாஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு ரெட் கலர் சுடிதார் போட்டிருந்தாலே அந்த பொண்ணு எங்கன்னு என்னை கேட்டாங்க. கேட்ட உடனே நான் எழுந்து நின்று மேம்னு கை தூக்குனேன். இங்கே வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் வெளியே போன உடனே எனக்கு ப்ரேயர் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குக்கு நான் போகும்போது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு கால் வலி சரியாயிடுச்சு, தேங்க்யூ, இனிமேல் எனக்கு எதனா வலிச்சதுன்னா உன்னை கூப்பிடுறேன், வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து அவங்க தேவன் உண்மையான தேவன் அறிஞ்சிருப்பாங்க. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி என்ன சமையல்னா சாம்பார், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 மணிக்கு இங்கே மீட்டிங் நடக்கும்.